வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைச்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் போட்டிருந்தோம். இந்த சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்து சைடு வேஸுங்கிறது நேற்று சொல்லியிருந்தோம். அதை போல் தான் மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு. அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் முடிஞ்சு மேலே போக வாய்ப்புங்க மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரல. ஆனால் அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. அது கார் நிஃப்டினால தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, திங்கக்கிழமை எப்படி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்துக்கு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா போன வாரம் பார்த்தோம்னா அதுக்கு அவுட் சைட் கேண்டில் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்சைட் போன தடவை அவுட் சைட் கேண்டில் போட்டு இந்த ட்ரிப்பு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் கீழேயும் பிரேக் பண்ணி மேலேயும் பிரேக் பண்ணிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் செக்டர் தான் இருந்தாலும் இதில் ஒரு ட்ரையாங்கல் வரும், ட்ரெண்ட் லைன் வரும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அடுத்த கேண்டிலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் மேலே வந்தால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் தொட்டுட்டு திருப்பி இந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது வந்து வீக்லி படி உள்ளது. சரி, ஓகே, இது டேயில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம டே கேண்டில் நேற்று சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் தான் போட வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் மேலே போகிற வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் கேண்டில் போட்டு தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஸ்பின்னிங் டாப்பாக போடல. ஏன்னா ஓப்பனாக இந்த கேப் அப்பில் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து க்ளோசிங் முடிஞ்சிட்டாங்க. இது கிட்டத்தட்ட ஓப்பனை அதாவது க்ளோசிங்லேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஸ்பின்னிங் டாப் அதை மேலே விற்க வச்சோம்னா இது செட்டப் படி பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வீக்லியில் போட்டிருக்கோம். இது அப்படியே டேக்கு கொஞ்சம் லேசாக மாடிஃபை பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் மறுபடியும் புல்லிஸ் இருக்கும். ஒரு புல்லிஸ் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். நாளைய பொறுத்தளவுக்கு திங்கக்கிழமை பொறுத்தளவு மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில், அதாவது 24,450 60க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் சின்ன ஒரு பேரிஸ் இருக்கும். இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இந்த ரெட் கேண்டோட ஹை இருக்குது பாருங்கள். அதை பாருங்கள், இந்த லோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, அது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,433 இன்றைக்கி போன ஹை. அதுக்கு அடுத்து நம்ம ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம் 25,500. அடுத்து 25,600ங்கிறது நம்ம ரவுண்ட் ஃபிகருக்காக போட்டிருக்கோம். அதுபோல் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 25,275ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 25,130, அதுக்கடுத்து 24,963. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டோடு பிரேக் பண்ணக்கூடாத மார்க்கெட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சுன்னா, அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். நாளைக்கும் திங்கக்கிழமை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்சினாலும் இதை பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கும். அதாவது 25,431 பிரேக் பண்ணாலும் இந்த 450ங்கிற ரேஞ்சு 460 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். இதை பிரேக் பண்ணி இந்த 25,500 ரவுண்ட் ஃபிகரை பிரேக் பண்ணால் மட்டும் தான் அடுத்து நம்ம அப்சைடு எதிர்பார்க்கலாம். அதுக்கெல்லாம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே, அதுக்கடையில் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்பி அப்சைடு தான் போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பிரேக் பண்ணக்கூடாது. பண்ணால் இறங்கிட்டு ஒரு வீக் ஆக்சுவலாக இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு கீழே இறங்கினா மட்டும் இனிமேல் டவுனை பற்றி நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் இந்த ரேஞ்சு கொடுத்தனால இந்த ரேஞ்சு நமக்கு பெருசாகவே இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இது வீக்லி. ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். அது நிஃப்டி மாதிரி தான், அதே தான் இதுலேயே முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இதே ஸ்டைலில் தான் முடிஞ்சிச்சு. இதுவும் அவுட் சைட் கேண்டில் தான் போட்டுருக்காங்க. இதுவும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும் அடுத்த கேண்டில் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இது என்ன மாதிரி முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கரெக்டாக அதில் தான் முடிச்சிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் விட்டு வெளில வரணும். அடுத்த கேண்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். இப்போ இங்கே தொட்டிருக்கு. அடுத்த கேண்டில் போட்டால் இந்த இடம் எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட 52,265-70 வரைக்கும் வரும். அப்போ பார்த்தா இந்த கேண்டில் ஹை வரும். இந்த ரேஞ்சாக இருக்கும். இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப்சைட் போக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீக்லி படி உள்ளது. நம்ம டேயில் அப்படியே மாற்றி பார்ப்போம். டேயில் மாற்றினா கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அதில் நம்ம லேசாக மாற்றிப்போம். இதுபடி பார்த்தாலும் இந்த ரெட்டை வந்து வரணும். அதாவது 22,340 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு இறக்கம் இருக்கும். இது வந்து டே கேண்டில் செட் அப்படி. ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி திங்கக்கிழமை நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,994.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 52,340, 52,782, 53,357 இது ஆல் டைம் ஹை நினைக்கிறேன். சரி, ஓகே. அதுபோல் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 51,750 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 51,541 செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 51,118 அப்படிங்கிற தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஒருவேளை இது பிரேக் பண்ண பட்சத்தில் நம்ம டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம்ல, இதுபடி பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரும். இப்போ இதிலே போட்டோம் சாதாரண சிம்பிளாக. இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில்னா கிட்டத்தட்ட இந்த 52,000 இப்போ நம்ம என்ன தான் இப்போ 51,994 போட்டிருந்தாலும் 52,050, 60 இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் தான் மார்க்கெட் புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டு திருப்பி இறங்க தான் வாய்ப்பு இருக்கும். இறங்கினாலும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் 51,541 பிரேக் பண்ணாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வரைக்கும் இந்த மூமெண்ட்ஸ் இதுக்குள்ளேயே இருக்கும். அதில் எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகாத ஃபஸ்ட் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண கீழே வரது வாய்ப்பு இருக்கும். அதை போல் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண வச்சால் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.